ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ தான். இஷ்யூன்றதோட பல இஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இன்னைக்கு இப்போது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் சொல்லியிருந்தாங்கல்ல ஃப்ரைடே வந்து வண்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தேர்ஸ்டே நம்ம வந்து என்ன பண்ணலான்னு நினச்சோன்னா இப்போது எப்படியோ தார விட போகிறோம். சரி ஸ்கார்பியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம், எடுத்து வெளியே வச்சுட்டா நம்மளுக்கு வந்து இங்கே லோக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா அது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா பேட்டரி டவுன் ஆச்சு. சரி ஓகே தாரை எடுத்துகிட்டு போயிட்டு ஜம்ப் ஸ்டார்ட் கேபிள் இருக்குல்ல அதை வச்சு சும்மா ஸ்டார்ட் பண்ணி விடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா சுத்தமாக எடுக்கல. சுற்றுது லைட்டாக ஸ்டார்டர் மோட்டர் சுற்றுது, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு பவர் இல்லை. ஸோ பேட்டரியை கழட்டி எடுத்துகிட்டு போய் இப்போது சார்ஜ் போட போடுவோம். 9:15 இப்போ 9:45 போல் வர சொல்லியிருக்காங்க. சார்ஜ் போடுற கடையில் இங்கே மாத்தூரில் இருக்குது, அங்கே வர சொல்லியிருக்காங்க. இப்போ அது கழட்டி எடுத்துகிட்டு போகணும். கழட்டியாச்சு, அந்த வயரிங்லாம் பிடிங்காச்சு. இப்போ எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். இத்தனைக்கு அது புது பேட்டரி தான், அதுக்குள்ளே சார்ஜ் கடன்னு இறங்குது. அதுதான் என்னன்னு சொல்லி எலக்ட்ரீஷியன்ஸ் கிட்ட கொடுத்து ரெடி பண்ண சொன்னேன், என்ன கதை இதுன்னு சொல்லிட்டு. நம்ம தாரில் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். எப்பயும் போல வாங்க பண்ணிட்டு எடுக்கிறேன். திடீர்னு பார்த்தா பவர் விண்டோ வேலை செய்யலை. பட் நான் அமுக்கிறேன் வேலையே செய்யலை. ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ தான் கைஸ் வண்டியில் இருக்குது, என்னன்னே தெரில. எத்தனையோ வாட்டி நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பவர் விண்டோ இறங்கலை. சரி இன்னொரு இன்ஜின் வார்ம் அப் ஆகட்டும். வார்ம் அப் ஆனப்புறமா வண்டியெலாம் உள்ளே திருப்பி நிறுத்திட்டு அவங்க அந்த கேபிள்லாம் வச்சு ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா அப்புறம் திருப்பி இன்னொரு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ண பவர் விண்டோ வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அது என்ன இஷ்யூன்னு தான் கைஸ் தெரியல. வண்டியில் ஏதேதோ கோளாறாக இருக்குது. இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நான் எப்பவுமே நிறுத்துவேன், என்ன பண்ணால் கியரில் நிறுத்துவேன். ஆஃப் பண்ணக்கப்புறமா கியரில் ஸ்லாட் போட்டு ஹேண்ட் பிரேக்கும் போட்டுக்குவேன். ஏன்னா எப்போயும் அந்த ரோட ஓவர் ஆகக்கூடாது சொல்லிட்டு அது ஒரு குட் ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கியரில் தான் நிறுத்துவேன் நான். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ஒரு மசில் மெமரி மாதிரி ஆகிட்டு இன்கேஸிக்கும் நம்ம அந்த ஸ்லோப்ஸ் அண்ட் ஸ்டீப்பான இடத்துல நிறுத்தினா கூட நம்ம அது மசில் மெமரி மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கியர் போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் இப்போ அப்டேட்டு. காரில் இது புதுசாக வருது. நாளைக்கு எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எடுத்துகிட்டு போய் காலையில் விட்டால் சாட்டர்டே ஈவினிங் போல் எனக்கு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இஷ்யூஸும் செக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பேரில் எல்லாம் மாற்றிட்டு எந்த இஷ்யூவெல்லாம் பார்க்காம கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் கைஸ் எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு காலை எடுத்துகிட்டு போவோம். அண்டு இன்னொன்றும் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி பிளான் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு இப்போதைக்கு தெரில. அப்படி போகிற மாதிரினா நான் அந்த இதுவும் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். சரி பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டியெலாம் சேர்ந்து நிற்கிது. அண்ட் நம்ம தாழ்த்து வருது பாருங்கள். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் வேலைக்கு ஆகலை. நம்ம தம்பி பேட்டரி தொப்பியாக கலராக பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகவில்லை. அண்டு நம்ம வண்டியில் நிறையா இஷ்யூஸ் வந்துருக்கு. எல்லாத்தையும் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வண்டி இங்கே ரெண்டுத்தையும் ஆற போட வேண்டியது தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா ஆள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன தான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. ஸோ இப்போ திருவள்ளூருக்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. நானும் போவேன். இப்போ அதுதான் கிளம்பி இப்போ திருவள்ளூருக்கு போக போகிறோம். நம்ம தாரையும் வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இடத்துல எப்பயும் போட்டு நிறுத்தியாச்சு. காலையிலேயே வார்ம் பண்ணுறதுனால இப்போ நம்ம எடுத்துகிட்டு வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆவின் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறோம். அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வேலையாக வேண்டியது இருக்குது. அதை போய் நம்ம போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கேட்டு வரதுக்கு தான் போகிறோம். சரி நம்மளும் சும்மா அவர் மட்டும் போயிட்டு வரேன்னாரு, எதுக்கு நம்மளும் சும்மா போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி நம்மளும் கூட போகிறோம். ஏன்னா பார்த்தா அவர் தனியாக போயிட்டு வந்தால் பைக்கில் போயிட்டு வரணும். நம்ம போனால் காரில் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரும்போது அப்படியே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு, நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்காக வேண்டிதான். சரி அதான் கைஸ் இப்போ கிளம்பியாச்சு. ட்ரெஸ் பார்த்துக்கோங்க பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி திருவள்ளூர் நோக்கி போக போகிறோம். சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இதோ நிற்கிது. அப்பா சாய் போட்டு வச்சிட்டாரு. அவர் கூட்டிகிட்டு வருவார். நம்ம போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஆக்ஷன் கேமராலாம் மவுண்ட் பண்ணுவோம். இந்த இருக்கிறாப்புல எப்பயும் போல் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு ஓட விட்டு தான் கிளம்ப போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் 17,176. அப்பா அங்கே நின்றுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்ஷன் கேமராவை இந்த மவுண்ட்டில் மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கைஸ் எப்பயும் போல் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதை காட்டாமல் அது ஏன்னா ஒரு மாதிரி ரெக்கரிங்காக இருக்குன்றதுனால தாண்டி வந்து இப்போ நம்ம மஞ்சபாங்க பைக் பாஸ் தாண்டி இறங்கி இப்போ உள்ள வடவூர் வாக்க போகிற ரோடுக்கு வந்தாச்சு.
இங்க இருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா ஒரே ரோடே திருப்பி காட்டுற மாதிரி இருக்குன்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலரா காட்டுற ரோட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போகவோ இந்த ரோட கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருவள்ளூர் போறோம்னா திருவள்ளூர் கிட்டே போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா திருவள்ளூர் தான் போய்கிட்டு இருக்கோம். எப்பயும் போல நம்ம வடூர் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ரெட்டில்ஸுக்குள்ள போய் நுழைஞ்சு அப்படியே அந்த அலமாதி ரோடு பிடிச்சி தான் நம்ம எப்பயும் போல திருவள்ளூர் போற ரோடு தான். ஸோ அதுக்கு தான் இப்போ கிளம்பியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. எப்படியும் போகிறதுக்கு 12 மணிக்கு மேலே ஆகிடும். இந்த போலீஸ் செக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது, திருப்பி வந்துட்டாங்க. ஏதோ லேடி போலீஸை போட்டுருக்குறாங்க. லேடி எஸ்ஐ. நான் அடுத்து அப்படியே ரெட்டில்ஸ் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன் மறுபடியும். ஏன்னா இந்த ரோடெல்லாம் நீங்க நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. நான் ரெட்டில்ஸ் கிட்ட போய் கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டில்ஸ்குள்ள நுழைஞ்சிட்டோம். பைபாஸ்ல டிராஃபிக்கா இருக்குதுன்றனால வந்து நம்ம ரெட்டில்ஸ் ஊருக்குள்ள போக போறோம். இப்போ அதான் ரெட்டில்ஸ் மார்க்கெட்டு. இது வழியா போந்து இப்போ மறுபடியும் அந்த அலமாதி எப்படியும் அங்க இப்போ பைபாஸ்ல போனாலும் ரேவதி கிட்ட போயிட்டு நம்ம திரும்பி அங்க போய் மர்ஜா கீழே இறங்கி தான் ஆகணும். அதுக்கு இப்படியே ஊருக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா போற மாதிரி கணக்குல இருக்கும். 2 சிக்னல் அவாய்ட் பண்ணிட்டு என்ன இதுல கொஞ்சம் கோணல் மணலாம் வருவாங்க, அதெல்லாம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. லெஃப்ட் தான் கிராஸ் பண்ணுவாரு. புரியுதா? கரெக்டா லெஃப்ட் கிராஸ் பண்ணாரு. இது ரெண்டட் காரா அது? ஆமா. இங்கே பெரிய பெரிய வண்டிலாம் ஒரு நாளைக்கு 1800 ரூபாய் வாடகை. 1500 பழந்து. எம்ஜி இனோவா எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் திரும்பி வண்டியில் என்ன நம்ம பாக்குறானுங்க, ஏதாவது கொடி இருக்கான்னு தான் பாக்குறானுங்க. ஏதாவது ஒரு கட்சி கொடி இருக்கான்னு பாக்குறது திரும்பி. ஏன்னா பொதுமக்கள் அவ்வளவா இந்த வண்டி வாங்கறது இல்ல. நார்மல் ஹியரிங்க்கு பதில் அதோட 7 எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். நார்மல் மூவி ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதோட 7 டெசிபிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். இந்த ரைட் சைட்ல இருக்கிற கேலக்ஸி மால், இதுதான் ரெட்டில்ஸ் மார்க்கெட். இங்கதான் பஸ் ஸ்டாப் எல்லாமே வரும். பஸ் டிப்போல பஸ் டிப்போ தானே இங்க இருக்கிறது. இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கதான். ஐயப்பன் கோயில் எல்லாம் இங்க மாலை போட்டு கிளம்புவாங்க. சபரிமலைக்கு போடுவாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு. அந்த இஷ்யூ மறுபடியும் இவ்வளவு நேரம் ஸ்மூத்தா ஓடிட்டு இருந்துச்சு. அதான் கைஸ் இப்போ நம்ம வண்டியில் என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீ ஸ்வாப் பேரல் அது ஆர்டர் போட்டு வந்துருச்சு பாட்டு. அது நாளைக்கு நம்ம மாட்ட விட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம இந்த நியூட்ரல் இண்டிகேஷன் இந்த இஷ்யூ இருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலையில புதுசா இன்னொரு இஷ்யூ என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பவர் விண்டோ வேலை செய்யல திடீர்னு. அப்புறம் ஒரு வாட்டி வண்டியை ரீஸ்டார்ட் பண்ணதும், ரீஸ்டார்ட் இந்த சென்ஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதும் திரும்பி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அந்த இஷ்யூ இல்லை, டோட்டலா ஃபைனா இருக்கு. எல்லாமே எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸா தான் இருக்கு. எல்லாமே இந்த சென்டர் வாட்டர் ஃபால் டிசைன் இருக்குல்ல, இந்த ஃப்ளோல தான் இஷ்யூவா இருக்கு ஃபுல்லாமே. இந்த ஏசி, அப்புறம் இந்த கியர் லீவரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பவர் விண்டோ, இந்த மொத்த லைன் தான் இஷ்யூ மாதிரி இருக்கு. அதை நாளைக்கு விடும்போது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். அவங்க நாளைக்கு விட்டா சாட்டர்டே ஈவினிங் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு விடும்போது தான் தெரியும் என்ன ஏதுன்ட்டு. இதெல்லாம் தெளிவா சொல்லி விடணும். ஏன்னா அப்புறம் அவங்க பாட்டு மறுபடியும் எரர் கோட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு 1/2 நாளைக்கு நல்லா ஓடும். அப்புறம் திரும்பி பழைய அந்த இஷ்யூ வந்துடும். ஸோ இந்த வாட்டி அதனால எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறது வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு பொறுமையாவே கொடுங்க. இந்த இஷ்யூ திருப்பி வருதான்னு பார்த்துட்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்லி தான் கொடுக்குறோம் இந்த வாட்டி. பஸ் ஸ்டாப்ல
ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல தாண்டி வந்துட்டோம். பஸ்ஸிங்க நிறுத்துவானுங்கல்ல, இதோ இந்த இடத்துல ஓரமாக நிறுத்துவானுங்க. பார்த்து யூ டர்ன் பண்ண போகிறோம். நம்ம எப்படி போனோம்? லெஃப்ட் தானே? அதாவது இப்போ நம்ம அலமாதி நோக்கி இப்போ போகிறோம் கைஸ். இதுதான் அலமாதி ரோடு. இது வழியாக அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு திருவள்ளூர் வந்துடும். இந்த முன்னாடி போர்டில் போட்டிருக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த போர்டு ரொம்ப தூரத்தில் தெரியும். ஸ்ட்ரைட்டாக போனால் பெரும்புதூரா ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர், அதான் ஸ்ரீபெரும்புதூர் தான் திருப்பெரும்புதூர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் திருவள்ளூர், அப்புறம் பெங்களூருக்கும் இதே ரோடு, திருப்பதிக்கும் இதே ரோடு, இன்னொலியும் போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருவள்ளூருக்கு நிறைய வழி இருக்கா? இல்ல இது ஒரு வழி தானா? அந்த ரைட்ல ஒரு பூந்தமல்லி ரோட்டு ஒன்று வரும், இந்த சைட்ல போறது. அப்புறம் அந்த பக்கம் பெரிய பாளையத்துலேருந்து வரும். ஒரு ஏரியா வந்து ஒரு ஜங்ஷன் அங்கே வந்து சேரும். ஓகே, அதாவது நாளா வந்து சேருமா இந்த இடத்துல தானே? ஆக்சுவலி திருத்தணி திருப்பதிக்கு போறதுக்கு திருவள்ளூர் போயிட்டு அந்த ரூட்டு. இப்போ பாத்தீங்களா புல்லட்ல கிளாசிக்ல கோவன் கிளாசிக்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஹேண்டில் வரலாம் ஹைட்டா தூக்கி வச்சு அந்த பழைய தண்டர்பாட்ல வர மாதிரி இவ்வளவு ஹைட்டுக்கு வச்சிருக்கானுங்க. முதல்ல இது சூப்பர் ஸ்டார்னு ஒரு வண்டி வந்துச்சு அப்போ ஃபர்ஸ்ட் ஹைட்டு ஜாஸ்தி, வண்டி இது ஜாஸ்தி. இதுல எக்ஸாஸ்ட் வந்து மீட்டியரோட எக்ஸாஸ்ட் மாதிரி போட்டிருக்கானுங்க. சவுண்ட் வந்து லைட்டா ஹண்டர் மாதிரி இருக்கு. வண்டி பார்க்க நல்லா தான் இருக்கு, வித்தியாசமா இருக்கு. எனக்கு அதுல அந்த ரெட் கலர், பிளாக் கலர் கூட நல்லா இருந்தது. ரெட்டு பிளாக், அப்புறம் அந்த டீல் கலர் மாதிரி ஒன்று விட்டுருந்தானுங்க. டீல் கலர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்தது. டீல் கலருக்கு போயிட்டு அந்த இது இருக்குல்ல பீகாக் ப்ளூ, அதுல போயிட்டு ஆரஞ்சு கலர் மாதிரி சொருகி வச்சிருக்கானுங்க. நல்லாவே இல்லை அது பாக்குறதுக்கு. ஆனா அந்த ரெட்டு ஓரக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு அது பிளாக் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும். சீட்டிங்ல எப்படி இருக்கு? சேம் தான். ஆனா என்ன, அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல வீடியோல காமிச்சது எல்லாமே சிங்கிள் சீட்டா தான் காட்டினானுங்க. ஆனா டபுள் சீட்டா வருமா அதுல? அவனுக்கு அந்த மாதிரி பார்க்க ஸ்டாண்ட்ஸ் காட்டுறதுக்காக வேண்டி சிங்கிள் சீட்ல காமிச்சிருக்கானுங்க. பின்னாடி சீட்டோட சேர்த்து தான் வரும். அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வண்டி. அது டியூப்லெஸ் டயர். இன்னும் ஜிடிக்கே டியூப்லெஸ் டயர் வரல. இவனுக்கு அதுக்குள்ள இம்மாலயம் எடுத்து இந்த வண்டிக்கு விட்டானுங்க டியூப்லெஸ் டயர் ஃபோக்ஸோட. அந்த ஸ்போக்ஸ் வருதுல இதுக்காக வேண்டி. ஆனா இந்த டயர்ல காஸ்ட்லி, டியூப்லெஸ் ஸ்போக்ஸ்க்கு போடுறது. ஆனா கொஞ்சம் தைரியமா ஓட்டிக்கலாம், பஞ்சர் ஆனா கூட அவ்வளவு யோசிக்காம. பஞ்சர் ஆகி 2 தடவை குத்த ஆரம்பிச்சாலே அதுக்கு தான் இவங்க இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான். அதுவும் இதுல வந்து நார்மலா வர ஸ்போக்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் கிராஸ் த்ரெட்டிங் மாதிரி பண்ணிருக்கானுங்க, டிசைனா பண்ணிருக்கானுங்க. பார்க்கவும் நல்லா இருக்கு. அதுவும் டயரோட எண்டில் வந்து ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க. அது பார்க்க நல்லா இருக்கு. டயர் வால் வரல, பழைய காலத்து கார்ல எல்லாம் ஒயிட் கலர்ல ரவுண்ட் செட் டயர் வரல, அந்த மாதிரி. அதான் இது வந்து கோவால அந்த காலத்துல இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம் பழைய காலத்துல. அந்த மாதிரி அவங்கள ட்ரிபியூட் பண்ற மாதிரி இந்த டிசைன் இப்ப லான்ச் பண்ணிருக்கானுங்க. ராயல் என்ஃபீல்ட் அவன் பாட்டு என்னமோ மாசம் சைக்கிள் மாதிரி லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வண்டிங்கள. ஒரே வண்டிக்கு மேல அட்டையை மாத்தி வச்சு வைக்கிற மாதிரி வித்துட்டு இருக்கானுங்க. சரி கைஸ், இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நான் அந்த பச்சை பசேர்னு இருக்கிற இடம் வரும்போது நான் திருப்பி கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபியூல் அப் பண்ணிருக்கோம் 2000 ரூபாய்க்கு. இப்போ வந்து 17,196. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கு பாதி வழியில இருக்கும். இது என்ன இடம் பாப்ஸ்? பூச்சி அத்திப்பேடா இந்த இடம் பேரு. இப்போ அங்கதான் இருக்கிறோம். இப்போ நம்ம ஃபியூல் அப் பண்ணிட்டு இப்போ நம்ம திருப்பி மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணி இப்போ நம்ம திருவள்ளூர் நோக்கி போக போறோம். சரி, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக இப்போ நம்ம ஃபியூல் அப்லாம் பண்ணிட்டு ஓரளவுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாகரன் ஏதோ ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வருவோம். நான் நம்ம வசந்த் அண்ணாலாம் பைக்கில் வருவோம். சும்மா இங்கே ஒருத்தவங்களை பார்க்க வருவோம். அது என்ன இடம்? அது அரக்கோணம். அரக்கோணம் இந்த வழியாக தானே பார்த்துருக்கோம். அரக்கோணம் போகிறதுக்கு இந்த வழியாக வருவோம். ஏர்லி மார்னிங் ஒரு 6:30, 7 போனாலாம் கிளம்பி வருவோம். அப்போலாம் இந்த ரோட்டில் தான் வருவோம், ஜாலியாக வருவோம்.
நல்லா இருக்கும். இந்த பச்சை பசேர் இருக்கிற இப்ப கொஞ்சம் பார்க்க நார்மல் கலர் மாதிரி தெரியுது. ஆனா அர்லி மார்னிங் அந்த பனி பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா ஒரு மாதிரி ஜொலிக்கும், நல்லா இருக்கும். அப்பதான் இந்த சன்ரைஸ் ஆகி வரும்போதும் ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல சூப்பரா இருக்கும். இப்பதான் ஏதோ ரோட்ல ஏதோ மண்ணோ சிமெண்ட் ஏதோ கொட்டிட்டு போயிருக்கானுங்க. சிமெண்ட் மாதிரி தான் இருக்குல்ல, ஏதோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிருக்கானுங்க போல. ரோடு ஃபுல்லா தூசி பறக்குது. அதனால நிறைய பெட்ரோல் பங்க் இருக்கு பாப்ஸ். நான் கூட ஒண்ணுமே இருக்காது நினைச்சேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே பச்சை பசையா இருந்தா இருக்கும் போற வழி ஃபுல்லா. அண்ட் இந்த ரைட்ல வருது பாருங்க, இதுதான் நம்ம எப்பயும் வந்துட்டு ஜூஸ் குடிக்கிறது, பிரெட் ஆம்லெட், சாண்ட்விச் சாப்பிடுற கேஃபே. இந்த ரோட்லயே இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிறது. அது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி போட்டோம்னா ஆளுங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருவாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இப்போலாம் இந்த கேஃபே பிசினஸ், டீ கடைலாம் வந்து பயங்கர பூமில போயிட்டு இருக்கு. ஆனா அது எப்போ புடிங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, அதுக்குள்ள 4 பெட்ரோல் பங்க் வந்துச்சு இந்த இடத்துல. ரீசெண்டா கேரளால ஒரு ஆக்சிடென்ட் பாத்தீங்களா? ஸ்கார்பியோ என்ன எடுத்துட்டு போய் பஸ்ல அடிச்சு பஸ்ஸோட வீலே வெளியே வந்துருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் இருக்கும்ல, பஸ்ஸோட வெளியே வந்து வந்துருச்சு. ஸ்கார்பியோ என்ன ஃபுல்லா ரைட் சைடு காலி. என்ன ஸ்பீடு போயிருக்கோம். அதே மாதிரி ஒரு இனோவா ஹை கிராஸ் நார்த் இந்தியால ஒருத்தன் ஏதோ ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையன் போல தன்னோட 20வது பர்த்டேக்கு ஹை கிராஸ் வாங்கிருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்குறேன்னு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு சரியான ஸ்பீட்ல ஓடிட்டு வந்திருக்கான். ஏதோ ஒரு லாரியில உரசி ஒரு BMW துரத்திட்டு போயிருக்கான் அவன் அந்த ஹை கிராஸ் வச்சு. ஒரு லாரி ஜங்ஷன் வரல, இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் மாதிரி 4-வே ஜங்ஷன் மாதிரி, அந்த மாதிரி வர இடத்துல என்ன பண்ணிருக்கான், BMW போயிட்டான். இவன் என்ன பண்ணிருக்கான், லாரியோட பின்னாடி உரசிட்டு போயிருக்கான் பாருங்க. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் உருண்டு போய் அப்படியே நசுங்கிருச்சு வண்டியை. புது வண்டி, நம்பர் பிளேட் கூட கிடையாது வண்டியில. போன மாசம் ஒருத்தர் ஊட்டில எடுத்த ஹோண்டா சிட்டில வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டான். பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். உயிர் தப்பிச்சது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப மோசமா இருக்கு இப்பலாம். மோசமா இருக்குன்னா இந்த ஜங்ஷனை பார்த்துட்டு ஜங்ஷன்ல கூட ஸ்லோ பண்ணாம அப்படியே மிதிச்சுக்கிட்டு போனா அப்படிதான் இருக்கும். அதான் சொல்லல, மைண்ட் அந்த மாதிரி மாறும், மென்டலி டிசார்டர் மாதிரி வண்டி ஓட்டி போகுது. இதுதாங்க அந்த மெயினான அந்த கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த கரெக்டா இன்டர்செக்ஷன். இதுலதான் வந்து ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டு 2 மணி நேரம் நின்னது. இப்பயும் கிட்டத்தட்ட அப்படிதான் நிக்குது டிராபிக் எல்லா சைடும். இங்க வந்து ஒரு ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கு ஆள் இல்ல. சிக்னல் கிடையாது, ஆனா போலீஸ் பக்கத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க எதுவும் பண்ற மாதிரி தெரியல. எல்லாம் 4 சைட்ல இருந்து வந்து இடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வழி விடவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஜங்ஷன் மண்ணு காஞ்சி ஓகே மண்ணு தானே எம்சாண்டா நைஸ் ஆகி ஈரத்தோட வேற இருக்கு பாருங்க. கீழே சிமெண்ட் மாதிரி கொண்டு பாருங்க கீழே ரோட்ல. அது கூட பறக்காது போய் கலர். அதான் சொன்னேன் சிமெண்ட் மாதிரி இருக்குன்னு. அவ்வளவுதான், பரவாயில்ல. இன்னைக்கு அவ்வளவா டிராபிக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் உள்ள போறதுக்கு வழி விட்டுட்டோம்னா நின்ற வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கெல்லாம். அதுவும் அந்த ஸ்கூட்டரு பைக் எல்லாம் வந்து சுத்தமா யோசிக்க விட மாட்டாங்க, பூந்துட்டே இருப்பாங்க. ஆட்டோ பாருங்க முன்னாடி பூந்துட்டாங்க பாருங்க. ஒரு வண்டி இப்படி பூந்துட்டு இந்த சைடும் போக முடியாம அந்த சைடும் போக முடியாம மொத்தமா லாக் பண்ணி விட்டுருவானுங்க. எல்லா வண்டியும் லாக் ஆகி நின்றோம். பஸ் ஸ்டாப் கிடையாது இந்த இடத்துல. ஜங்ஷன்ல நிறுத்தி போவோம். எதுவுமே இங்க வழி என்ன சொல்றது, ஒரு புரோட்டோகாலே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு போறது. இங்க எப்படி ஆக்டிவா நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இவனுங்கனால நம்ம நிக்கிறோம், நம்மளால இவனுங்க நிக்கிறானுங்க. பஸ் ஸ்டாப் முன்னாடி அது ரோடு வேற சின்னது, அந்த இடத்துல தோண்டி போட்டிருக்கானுங்க. இதை இவர் பாருங்க, அவர் எக்ஸோ எகிரி போயிட்டு இருக்காரு ஒரு பாட்டு. இப்ப அடுத்து இந்த ரவுண்டு நிக்கணும். இப்போ போனா தான் நம்ப முடியும். நமக்கு பின்னாடி ஒரு கார் வருது. பஸ்ஸிங்க நிறுத்திட்டாங்க, தள்ளி நிறுத்திருக்கா. பரவாயில்ல, ரோட திருப்பி போக மாட்டாங்க நடுவில். அதான் இந்த இடத்துல ரோட வர சின்னது பண்ணி வச்சிருந்தாங்க லாஸ்ட் டைம் நான் வரப்போ. ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ ரோடே பிளாக் பண்ணிட்டானுங்க. அதனால ஆப்போசிட்ல ஏறி வரானுங்கல்ல, அதனாலதான் ரொம்ப டிராபிக். எவ்வளவு டூ வீலர் ஓரமாவே ஓட்ட மாட்டாங்க முதல்ல.
போட்டோம் அந்த ட்ராக்ல போறதுக்குன்னா உங்களுக்கு இதுல பாதி பேருக்கு லைசன்ஸ் இருக்காது, வண்டியிலேயே ஒண்ணு இருக்காது. இன்னமும் பாருங்க போற மாட்டேங்கிறாரு. ஆக்சிலேட்டர் அழுத்தி பிடிச்சிட்டா போயிடுவான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. சரி கைஸ், நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் எம்டி ஷாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹெவி ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்கா இருக்கீங்க. நம்ம கூட வந்த ஒரு தாரு அவன் பறந்தே போயிட்டான். போய்க்க போய்க்க போய்க்க. அதுக்குதான் நானும் ஸ்லோ பண்ணேன். ஆட்டோ கூட தான் நானும் ஸ்லோ பண்ணேன். பாவம் இல்ல வரும். ஆனா நிறைய வேன் அப்படிலாம் ஸ்லோ பண்ணவே மாட்டாங்க. இவர் நம்மளுக்கும் பரவாயில்ல பார்த்து விட்டுட்டாரு. இதெல்லாம் சூப்பரான பெண்டு. டிராஃபிக் டைவர்ஷன் ஹெட். அதுதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு அவரு. என்ன ஆட்டுறாரு அவருபா டிராக்டரை. லெஃப்ட் ரைட் ஆட்டிக்கிட்டு இருக்காரு டிராக்டர் போட்டுக்கிட்டு. இல்ல ஏதோ காத்து இறங்கிச்சு போல, ஏதோ திரும்பி பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இப்படி 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 ஆட்டிக்கிட்டு இருந்தாரு வண்டியை கொஞ்ச நேரத்துக்கு. ஆளுங்கள இடத்துக்கு இவ்வளவு ஆர்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கானு. இதெல்லாம் இந்த புதுசா போட்ட ஹைவே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இன்னும் ஃபுல்லா ஓபன் ஆகல. வெறும் இப்போ ஒரு டைவர்ஷன் மாதிரி இப்போ வச்சிருக்காங்க இப்போதைக்கு. 4 லைன் ஒர்க் மேல நடக்குது. அந்த அளவுக்கு பால அளவு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கு ரோடு. அந்த சைடு இருக்கிற பள்ளமான ரோட விட இது எவ்வளவு பரவாயில்ல, பெட்டர். அப்படியே போய் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்ல சேர்த்து அப்படியே பெங்களூர் போறது. பெரிய பெரிய ப்ராஜெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வருவோம்னா இந்த சைடு வருவோம்ல. ஃபர்ஸ்ட்லாம் ரைட்ல இருந்து லெஃப்ட் வருவோம். சுத்தி அந்த லெஃப்ட்ல இருந்து பைக் வர ரூட்ல போறோம். அந்த கீழே ஒரு ரோடு பேக் ரோட்ஸ் மாதிரி இருக்கும். அது வழியா ஊருக்குள்ள பூந்து வர மாதிரி இருந்தது. இப்போ எப்போ இந்த பிட் ஓபன் பண்ணிட்டாங்களோ இதுல இருந்து டைரக்டாவே கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதனால நம்மளுக்கு டைம் சேவிங் தான். ஏன்னா ஊருக்குள்ள போயிட்டு வந்தா அந்த ரோடுகளும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் பள்ளமா இருக்கும். டைம் நிறைய எடுத்துக்கொண்டனால ஹைவேவே ஓபன் பண்ணி விட்டாங்க அந்த பிட்டு மட்டும். போதையா என்ன பண்ணிட்டு இருக்காரு? போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா பச்சை பசேர்னு அப்படியே அமைதியா இருக்கும். பெருசா சவுண்ட் எல்லாம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. வண்டி போற சவுண்ட் மட்டும் இருக்கும் தவிர மறுபடியும் நல்லா அமைதியா நடக்கலாம். அதுவும் மழை பெஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப என்னமோ கான்ட்ராஸ்ட குறைச்ச மாதிரி இருக்கு லைட்டா. போன வாட்டி வந்தப்போ நல்லா பிரைட்டா இருந்தது. இப்ப கொஞ்சம் பொல்யூஷன் பிளஸ் அந்த சூரிய வெளிச்சம் அடிச்சு கொஞ்சம் ட்ரை ஆயிட்டு இருக்கா போல. ஏதோ சிந்தி வச்சுட்டே போயிருக்காங்க போல. மண்ணு அள்ளிட்டு போறானுங்களா, அதுவே நான் பண்ணல, அப்படிதான் போயிட்டு இருக்கேன். இவ்வளவு மண்ணு பாருங்க முன்னாடி. அந்த வண்டியில அவர் பெண்டு போடுறது எப்படின்னா அந்த ரோட்ல இந்த ரோடு போறாரு பெண்டு போட்டுக்கிட்டே.
தூசி தான் இங்க. எதுக்கு இந்த ஸ்கூட்டர்ல பெண்டு படும்போது இந்த சைடு ட்ராக் வராங்கன்னு தெரியல. அதே ட்ராக்ல அப்படியே போக வேண்டியதான். ஷார்ப்பாக ஃபோன் பேசிட்டு போறாரு. வந்துருங்க, சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். அதை நிறுத்தியில் பேசணும். பேசணும் சரி, வண்டியில் வர டக்குன்னு டாக்டர் விட மாட்டாங்க. இன்னும் பறந்துட்டு போறாங்க வந்து. முன்னாடி போன வண்டி ஏதோ ஒன்று கொட்டிட்டே போயிருப்போம் நிறைய. சோடியில் ஓடிக்கணும். ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்தாங்க, ஜல்லி இதில் காய்ட்டில். ஆமா, அது எவ்வளோ ஜல்லி ஓட்டிட்டே போறாங்க. அவங்க போய் லொக்கேஷன் இறங்குறதுல கால்வாசிலோட ரோட்லயே கிடந்துரும் போல. அவனுங்களை நம்பி லோடு ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவனுக்கு வந்துச்சு ஒரு லோடு கணக்கு, 2 வீலர் வரணும் அடிபட்டுருவாங்க. அதான் அது விடுமே, அந்த லோடு கணக்குனா கூட அவனுக்கு போய் சேர வேண்டிய அமௌண்ட் போய் சேரணும்ல. அதெல்லாம் வாங்கிட்டு தான் கொண்டு போவான். ஏற்றுறவனுக்காக அறிவு கூட ஏற்று கீழே இதுதான் ஹைவே ப்ராஜெக்ட்ல அந்த அப்படியே வந்து போகுது. பிரிட்ஜ் கட்டியிருக்கேன், அப்படியே மேலே ஏறி அப்படியே ஓடி போயிடும். அது திருத்தன் ரோட்டில் டச் பண்ண கிட்ட டச் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஆனால் இது முடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆனோம்ல. இன்னும் 5 வருஷம் ப்ராஜெக்ட் ஆகும். முடிச்சு கடை வாழை மட்டும் கட்டி முடிச்சிட்டேன்னா அதான் இப்போ ரெடிமேடத்தில் அடிக்க வச்சுறானுங்க. வாழை முடிச்சுட்டு அப்படியே அப்படியே இந்த ஷார்ப்பு பெண்டு தூக்கணும் வண்டியை. அப்படி இதில் என்னன்னா ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு வீல் தான் உட்காரணும். ஆனால் இல்லை, அது ரைட் சைடு வீல் தான் உட்காரணும். லெஃப்ட்டு ஃபுல்லாக உட்காரும். இந்த ஸ்ப்ரிங் தூக்கி கட்டி விடும். பண்ணால் இந்த மண்ணை தூரம் தூக்கி அங்கே போட்டணும். ஆனால் இதுக்கு மண்ணெல்லி போட்டாலும் ஏரி மாதிரி பெருசாக வைக்கலாம். சர்வீஸ் ரோட்லாம் சைடில் ரெடி பண்ணணும். பரவாயில்ல, போனதோட நிறைய வேலை நடந்திருக்கு. 24 hours செய்கிறாங்க. அந்த ரோட் ரோலருக்குலாம் அங்கே அசோக் லேண்ட் இங்கே ஒரு 2 மாதம் கூட ஆயில் சர்வீஸ் வந்துடும். இத்தனை ஹவர்ஸ் கணக்கு, அது வந்து கிலோமீட்டர் ஓடாது. இத்தனை ஹவர்ஸ் கணக்கு, 1000, 1500, 2000 அப்படி. ஊர் பக்கம் கொண்டு ஒரு பெயிண்ட் கடை போடுவோம், ஹார்ட்வேர்ஸ் மாதிரி கடை போட்டுருவாங்கல்ல. அது ஏரியா டெவலப் பண்ணாது. இப்போ இது அப்பார்ட்மெண்ட்டாக இது கட்டுற மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா சென்னையில் ரியல் எஸ்டேட் அங்கே போட்டால் ஓடி பாக்கி இடத்துல வந்துட்டு அந்த இதில் ஆனமலை போகிற வழியை பூரா கடை பெரிய கடை போட்டுருப்பாங்க. மம்பட்டி கிம்பட்டி சொந்த இடம் மாதிரி தான், வாடகை கிடையாது. இல்லை இப்போ சிட்டிக்குள்ளே போட்டால் 1 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறதுக்கு. ஆமாம், அந்த காசு மிச்சம் போனாலே போதுமே, விற்கிற அளவுக்கு லாபம் அவனுக்கு. இதெல்லாம் ஃபுல்லா வயல் பாருங்க, இன்னும் பனி அப்படியே இருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது. விவசாயி
தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கானு போல அது மனதுலயே. லைன் லீக்கா இருக்கும். நைட்ல வரணும்னா என்ன தெரியும். அது பெண்டில் இருக்கு. அது கரெக்டா பெண்டு திருப்பி ஒரு இடத்துல இருக்கு. டேமேஜ் ஆக போகுது கிடையாது. இது இல்லைன்னா பேரிகல்ல கூட தூக்கிட்டு போட்டு லாரினா வீடு உள்ள இறங்கிடும். வெயில் அடிக்கும். வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அப்படியே கலர் கான்ட்ராஸ்டே மாறுது பாருங்க வெளியே. போன் பேசினா சண்டை வரானுங்க. என்ன செஞ்சிருவாங்க. அப்படின்னா இப்போ 3 பேரை சுற்றுறது இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல. ஒருத்தனை உட்கார வச்சாலே பேலன்ஸ் பண்ண முடியாது. முக்கா பேண்ட் ஒன்று, ஹேர் ஸ்டைல் ஒன்று, ஆர்ட் ஒன்று. ஏதோ பழைய பில்டிங் இருக்குல்ல, சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் ஒட்டி இருக்கனால சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் பிளஸ் ஹை ஸ்கூல் இங்கே. பிரிட்டிஷ் ஸ்கூல்லே கட்டினது என்ன ஸ்ட்ராங்காக இருக்கு. லெஃப்ட் கட்டிங் வரும். இங்கே வந்து இங்கே நிறுத்திட்டேன் வண்டியை. அவன் தார் நினைக்கிறேன். அந்த 14 04 X9W பார்த்து இங்கே ஒரு தார் நிற்குது. ஒரே தார் மலையா இருக்கு. சொல்லுங்க. இப்பதான் கேட்டு நுழைய போறோம். சரிங்க. சரிங்க. நம்பரை கொடுக்கணும். என்ன சொன்னாரு? எது விஷயமா கேட்டாரு? சரி, நீங்க ஒரு இல்ல நீங்க ஃபார்மாலிட்டிக்கு நீங்க ஒரு தடவை போனை போட்டுருங்க அந்த நம்பருக்கு. நீங்க போட்டீங்கன்னா ஏன்னா ஒரு மரியாதைக்கு நம்ம கேட்டுட்டோம்னா என்னங்கிறத சொல்லுங்க. அவர் பேரையும் கேட்டு வச்சுக்கோங்க. அவர் என்ன இதுக்கு அப்படி கேட்டாருங்கிறது பாத்துக்கணும். ஏன்னா அவர் இப்போ அவர்கிட்ட பேசுங்க. ஏஜிஎம்ங்கிறவர் வேற ரேங்க்கு. இவர் வந்து ஏஜிஎம்மும் வெட்டரி டாக்டர் தான் போல. இப்போ ஜிஎம் கார் இன்னைக்கு பார்க்குறேன். உள்ள போய் பார்த்துட்டு நான் என்னங்கிற பார்த்துட்டு உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்கள் போட்டதுக்கு பேசுங்க. அது தனியாக பேசுங்க. இதை நம்ம தனியாக பேசி வச்சுக்குவோம். சரிங்க. வண்டி நிறுத்துறேன். சரிங்க. இல்ல அவங்க இல்ல. இப்போ இல்ல இங்க ஒரு ஏஜிஎம் இருக்காங்க. ஏஜிஎம்ல 2-3 வெரைட்டி. எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு ஏஜிஎம் இருப்பாங்க. இவன் ஏஇ தானே. நம்ம அகிலேஷ் வந்து ஏஜிஎம் தனியா இருப்பாங்க. ஜிஎம்க்கு கீழே ஏஜிஎம் வர டோட்டல் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு எல்லாத்துக்கும் மொத்தமா. நீங்க என்னன்னு பேசிட்டு சரி ரைட். சரி, நான் அகிலேஷ் இருக்கார பாக்குறேன். ஜிஎம் சரி. ஓபன் தான் இருக்கு. நான் திருப்பி நிறுத்துறேன் வண்டியா. அவர் போறாரு. கிளம்பிட போறாரு. போட்டாரு. இதுதான் இந்த ஆவின் ஹெட் குவார்டர்ஸ் காக்கல்லூர்ன்ற ஊர்ல. நம்ம இப்போ வண்டியை வந்து எப்பயும் போல திருப்பி அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம வேலை வெயிட்டிங் தான். அவங்க வேலை உள்ள எல்லாம் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.
அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. பாப்பா போயிட்டு வந்ததும் திருப்பி நான் என்ன கதை இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீ பிரேக். இந்த கடையில் தான் டீ பிரேக்கு. நம்ம வண்டி தான் நிற்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நியூட்ரல்னு காட்டுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வேலை செய்ய மாட்டேங்குது. சுத்தமாக க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யலை, எதுவுமே வேலை செய்யலை. லைக் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் இருக்கனால கியரில் இருந்திருந்தால் அது க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செஞ்சுருக்கும். இது வந்து சுத்தமாக நியூட்ரல் 6வது கியரில் போயிட்டு இருக்கு வண்டி. இப்போது நியூட்ரல்னு காட்டுற ஒரே விஷயத்தினால சுத்தமாக வேலை செய்யலை. இது என்னன்றது தெரியலை, என்ன இஷ்யூனே தெரியலை. ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்கிறாப்புல. நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க டேட்டு. நாளைக்கு போய் இதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ப்ரூஃப் காட்டுறதுக்கு. இது இதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு.